ஹலோ guys, இனி நம்ம பார்க்க போகிற இனிமே சன் ஆஃப் டிராகன் எபிசோட் 17 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கத்த வர எபிசோட்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம தேவம் அந்த காஃபின்னு ஆட்டியிருப்பான்ல, இதனால அங்கே ஒரு ஸ்பிரிட்டும் வருது. அதுவும் ஒரு பொண்ணு ஸ்பிரிட் தான். அந்த பொண்ணு ஸ்பிரிட்டும் அங்கே வந்தக்கப்புறம் சொல்லுது, இந்த மாதிரி என்ன யார் ஹெல்ப் ட்ரை பண்ணா. இதை கேட்ட அந்த ஸ்பிரிட்டோ சொல்லுது, இந்த மாதிரி நம்ம தேவ தான், அதாவது இந்த பையன் தான் அல்பனா. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம தேவம் சொல்றான், இந்த மாதிரி நீயும் ஒரு வெப்பன் ஸ்பிரிட்னா அப்போ நீ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பல, அப்போனா உன் கூட சண்டை போடுறது ஒரு கஷ்டமான விஷயம் நினைக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் அந்த பொண்ணும் நம்ம தேவ மேல அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, ஆனா தேவ பார்த்தா அங்க தப்பிச்சிங் தான் இருக்கான். ஏன்னா நம்ம தேவ வந்து ஆல்ரெடி அந்த காஃபினை உடைக்க போயிருப்பான்ல, அப்போ வந்து அவனோட முழு எனர்ஜி அவன் யூஸ் பண்ணிருப்பான். இதனால அவனுக்கு நிறைய எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சு. இதனாலே என்னதான் அந்த பொண்ணு அட்டாக் பண்ணாலும் இவன் வந்து அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பாக்குறான். இவனும் அங்க தப்பிச்சு போயின்னு இருக்கு. ஆனா அந்த பொண்ணு கரெக்டான ஏரியால அட்டாக் பண்ண, ஆனா ஜஸ்ட் மிஸ் நம்ம தேவ் வந்து அங்க தப்பிச்சிடறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம மிச்சமையே கேட்கறான், உனக்கு வந்து என்ன ஆச்சு, நீ வந்து எதுக்கு தப்பிச்சுன்னு இருக்க, இதுக்கு முன்னாடி நீ வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த, ஆனா நீ வந்து இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கா இருந்த, அப்பனா நீ இப்ப என்ன ஆக்டிங்கா பண்ற, நீ வந்து இந்த பொண்ணை தோக்கடிச்சிட்டா என்ன மாதிரி இந்த பொண்ணையும் நீ வந்து டிசேபிளா மாத்திக்கலாம். அப்படி வந்து உனக்கு இந்த பொண்ணை வந்து தோக்கடிக்கிறதுல உனக்கு வந்து கஷ்டமா இருக்குன்னா அப்பனா உன்னோட மவுண்ட்டை வந்து நீ திறக்கலாம்ல. இதை கேட்ட நம்ம தேவம் சொல்றான், அதுக்கு வந்து பாசிபிள் இல்ல, ஏன்னா அதை திறக்கிறதுக்கு சில பல டைம் ஏற்படும். நீ வந்து இப்படி சொல்றனா அப்போ உங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க தான் உயிரோட இருப்பீங்க. இதுக்கப்புறம் அந்த புது பொண்ணு நம்ம தேவ மேல அட்டாக் பண்ணலான்னு வர, ஆனா அதுக்குள்ள நம்ம டீனா வந்து நடுவுல தாக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து நம்ம டீனாவும் விடாம அவளோட ஐஸோட வச்சு அங்க தாக்க ஆரம்பிக்கிறா. அவளும் தாக்கினே இருக்காளா, இதனாலே அவளும் ரெண்டு சோட வச்சு அங்க தாக்குறா. இப்படி உங்களுக்குள்ளேயே அங்க சண்டை போயின்னு இருக்க, இந்த சைடு நம்ம ஹீரோவும் அங்க பார்த்துன்னு இருக்கான். இதை பார்த்து அவளும் கேட்கறா, என்ன ஆச்சு உனக்கு, நீ வந்து இதே மாதிரி பார்த்துன்னு இருந்தா அப்போ என்ன பண்றது இப்போ. இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க. அவனும் சொல்றான், நான் தான் சொன்னல, நான் வந்து இப்போ சண்டை போடுற நிலைமையில இல்ல. இப்படி சொன்னக்கு அப்புறம் அவனும் அந்த காஃபின் பக்கத்துல போய் பார்த்துக்கின்னு அவனோட கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். இதையும் நம்ம டீனா பாத்துறா. அவளுக்கும் புரியுது இந்த மாதிரி அவனோட ஸ்ட்ரென்த்தை அவ ரீகெயின் பண்றதுக்கு தான் இப்படி பண்றான்னு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க. அவளும் அங்க அவளோட ஸ்வாட தூக்கி அங்க எரிய, இருந்தாலும் அவளும் அங்க தப்பிச்சிடறா. நான் வந்து உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன், எனக்கு வந்து அவன் தான் தேவை, ஏன்னா அவன் தான் என்னோட தூக்கத்தையே டிஸ்டர்ப் பண்ணிட்டான். இதனாலே அவளோட டார்கெட்டும் நம்ம தேவமலா வைக்கிறான். இந்த சைடு நம்ம தேவ அங்க கல்டிவேஷன் பண்ணின்னு இருக்கான். இருந்தாலும் அவனோட கவனம் எல்லாமே இந்த சைடு தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நம்ம தேவ மேல தாக்கலான்னு போவ, இதை பார்த்து நம்ம தேவம் அங்க சொல்றான், ஏ டீனா, நீ வந்து ஒண்ணு உன்னோட மாஸ்டரை காப்பாற்றணும், அப்படி காப்பாற்ற முடியலன்னு தோணுச்சுன்னா நீ வந்து இங்கிலேருந்து ஓடி போயிடு. இதை கேட்டு நம்ம டீனாக்கும் புரியுது, இந்த மாதிரி நிலைமையில நான் வந்து உங்களை விட்டு ஓட மாட்டேன், அதனால நான் தான் என்னோட மாஸ்டரை காப்பாற்றணும். இப்படி சொன்னக்கப்புறம் அவளும் ஒரு பயங்கரமான அட்டாக் அங்கே லான்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போதான் ஒரு விஷயத்தையே சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த அட்டாக்கை அவ வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த அட்டாக்கை அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நம்ம டீனாவோ அந்த அட்டாக் லான்ச் பண்ண, இதை பார்த்து அந்த புது பொண்ணு சொல்றா, இந்த அட்டாக்கை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், இது வந்து ஃபாலிங் ஸ்னோ அட்டாக் தானே. இந்த சைடு அந்த பொண்ணு அந்த ஈட்டி எடுத்து நம்ம ஹீரோவை அங்க போட்டு தள்ளலான்னு வந்திருக்கோம். இருந்தாலும் நம்ம டீனா வந்து அவளோட பவர் யூஸ் பண்ண, இதனால அப்படியே நம்ம டீனாவும் பூச்சி போட்டுறா. இதுக்கப்புறம் அவளும் அங்க மாட்டின்னு இருக்க. இதை பார்த்து அந்த பொண்ணு சொல்றா, இந்த மாதிரி அவளை மன்னிச்சிருங்க, ஏதோ அவ ஃபர்ஸ்ட் டைம் தெரியாதனமா உங்களோட பவர் தெரியாம இந்த மாதிரி மோதிட்டா, ஆனா சொல்ல போனா அவ வந்து உங்க மேல எந்த விதமான அட்டாக்கும் பண்ணல, அதனால தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிருங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க நம்ம தேவம் அங்க சொல்றான், இந்த மாதிரி டீனா நீ வந்து அவளை விட்டுரு. இருந்தாலும் நம்ம டீனா வந்து சொல்றான், இந்த மாதிரி நான் எப்படி விடுறது, நான் வந்து விட மாட்டேன், ஆனா நான் எப்படி பார்த்தாலும் இந்த டெக்னிக்கை நான் முதல் முறையை இப்பதான் நான் கத்துக்கிறேன், அதனால இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. இருந்தாலும் நம்ம டீனா கையில அவன் சொல்றான் இந்த மாதிரி விட்டுன்னு, இருந்தாலும் அவன் அங்க விடுற மாதிரியே தெரியல. அதுக்குள்ளேயே அங்க யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க. யாரு அதுன்னு பார்த்தா நம்ம மாஸ்டரு. அவரு அங்க வந்தக்கு அப்புறம் சொல்றாரு, ஹே தேவ், நீ வந்து நான் கொடுத்த அந்த சின்ன டோர் அது வந்து உன் கையில பத்திரமா தானே இருக்கு. இதுக்கப்புறம் தான் அவரே சொல்றாரு, இந்த மாதிரி அந்த கேட்வே அதை வந்து உன்னோட கையில வச்சுட்டு கண்ணை மூடி நீ வந்து கவனத்தை செலுத்து. நீ கவனத்தை செலுத்தும் போது இங்க இருக்க எந்த விஷயமும் உன் மைண்டுக்கு வரக்கூடாது. இப்படி பண்ண வேண்டியதான் ஸ்பிரிச்சுவல் பவர், அதை வந்து உன்னால அடைய முடியும். இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் நம்ம தேவம் அங்க அதே மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி இவனும் பண்ண ஆரம்பிக்க அங்க பார்த்து ஜொலிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம ஈசோமி அங்க போய் கேட்க ஆரம்பிக்கிறா, ஆமா உங்களுக்கு எப்படி இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இதை பத்திலாம் தெரிஞ்சிருக்கு, ஆமா நீங்க வந்து யாரு, எங்களோட சீக்ரெட் டெக்னிக் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீ சொல்றதும் கரெக்ட் தான், இந்த மாதிரி நான் வந்து 338வது ஹெட் நான் தான், அதுவும் இல்லாம இங்க ஒருத்தன் நின்று இருக்கான்ல இவன் வந்து என்னோட ஸ்டூடெண்ட். இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவளும் ஆடி போயிடுறா. இதனாலே அவளும் அங்க வணங்க ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் தான் நம்ம மாஸ்டரே அங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து அமைதியா ரெஸ்ட் எடுத்துனேன், ஆனா திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, இந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒண்ணு தப்பா தெரிஞ்சது, இதனாலேயே நான் வந்து செக் பண்ணேன், பார்த்தா இங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துன்னு இருக்கு, எனக்கு வந்து இங்க என்ன நடக்குதுன்னு சரியா தெரியல, உன்னால சொல்ல முடியுமா. இது கேட்ட அந்த ஸ்பிரிச்சுவல் கேர்ள் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறா, இங்க வந்து நம்ம மாஸ்டர் சொல்ல போனா என்ன பண்ணானா அங்க இருக்க காஃபினை வந்து ஒரு திறக்க ட்ரை பண்ணாரு. அங்க ஒரு 90 செகண்டே என்ன ஆச்சோ தெரியல, அங்க இருக்க பவர் வந்து அதை ஆட்டோமேட்டிக்கா அப்சர்வ் பண்ணிச்சு. இதனால நம்ம மாஸ்டருக்கு சுத்தமாவே எனர்ஜி இல்ல. அந்த டைம்ல தான் அந்த ஸ்பிரிட்டும் கூப்பிட ஆரம்பிச்சது, இந்த மாதிரி என்
கூட ஃபைட் பண்ணேன்னு. இதனாலே நம்ம மாஸ்டர் அங்க ஃபைட் பண்ண ட்ரை பண்ணாரு. இருந்தாலும் அவருக்கு எந்த விதமான பவரும் அப்ப இல்ல. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஸ்னோகாலும் அங்க காப்பாத்த வந்தாங்க. ஆனா இதுக்கு நடுவுல தான் அவரு கல்டிவேஷன் பண்ணிருந்தாரு. இதெல்லாம் தான் நடந்தது. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம மாஸ்டர் சொல்றாரு, என்ன இந்த தேவ் எவ்வளவு பைத்தியக்கார தனத்தை பண்ணிருக்கான். என்னது இதுல என்ன தப்பு? அவன் வந்து ஸ்பிரிச்சுவலோட ஹெட்டா மாறணும்னா அவன் வந்து இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஆனா எனக்கு வந்து சரியாவே ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி நான் வந்து உங்க கூட சண்டை போட்டிருக்கேன் நானு. ஏன்னா நீங்க ஹெட்டா இருக்கீங்க. நீங்க வந்து ஹெட்டா மாறதுக்கு முன்னாடி நீங்க வந்து எல்லாரு கூட சண்டை போட்டிருப்பீங்க. ஆனா எனக்கு எந்த விதமான விஷயமும் ஞாபகம் இல்ல. அதாவது உங்க கூட சண்டை போட்ட மாதிரி நீ சொல்ற மாதிரி தான். ஆனா அது வந்து அதெல்லாம் பழைய கதை. நான் வந்து ஏன் இப்படி சொல்றேன்னா இந்த மாதிரி அதெல்லாம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஏன்னா அப்பதான் எல்லாருமே தோக்கடிக்கணும், அதுக்கப்புறம் தான் மாஸ்டர் மாறணும், அப்படி இப்படின்லாம் இருந்தது. ஆனா இப்போலாம் அதெல்லாம் இல்ல. அதனால நான் டைரக்டாவே ஹெட் ஆயிட்டேன். சரி அது இருக்கட்டும். இந்த மாதிரி மேல அந்த ஸ்னோ உமன் ஏதோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிச்சு. அது வந்து என்ன டெக்னிக்னு நல்லா சொல்ல முடியுமா? அது வந்து சொல்ல போனா ஜீரோ டெம்பரேச்சர் அந்த டெக்னிக் தான். ஓ இந்த டெக்னிக் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த டெக்னிக்கோட பேரு ப்ளோயிங் ஸ்னோ. இந்த டெக்னிக்கோட ஒரு ஸ்டோரியும் இருக்கு. பெங்லாய் கிளான்ல வந்து ஒருத்தங்க பிரச்சனையில மாட்டும் போது அந்த இம்மார்டலுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு அதுல இருக்க ஸ்னோ உமன் மெம்பர் அவங்க வந்து இதே டெக்னிக்கை பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணாங்க. ஆனா என்னால நம்ப முடியல இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவ வந்து இதை யூஸ் பண்றான்னு. ஏன்னா இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான டெக்னிக். சரி அது இருக்கட்டும். எப்படியும் நான் வந்து இங்க வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம தேவ மேல தான் ஒரு நம்பிக்கை வைக்கணும். இந்த மாதிரி அவன் ஸ்பிரிச்சுவல் டைப் ஹோல் இதை வந்து ஓபன் பண்ணாதான் அவனால ஜெயிக்க முடியும். இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம இசோமி அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி ஒரு மாஸ்டர் இருந்தாரு, அவரை பத்தி அங்க சொல்ல ஆரம்பிக்க இதை கேட்டு நம்ம மாஸ்டரும் சொல்றாரு, இந்த மாதிரி நீ பேசுறல இந்த மாஸ்டர் இவர் வந்து பழங்காலத்துக்கு முன்னாடி இருந்தாரு. ஆனா அதெல்லாம் பழைய கதை. இப்போ வந்து எல்லாமே மாறி போயிடுச்சு. நீ வந்து எந்த மாஸ்டரை பத்தி பேசுறியோ அவங்களுக்கு அப்புறமா யாருமே வரல. அதாவது டிவைன் வெப்பனியோ ஸ்பிரிச்சுவல் கான்சிவேக்ஸ் இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து பண்ற அளவுக்கு யாருமே வந்ததில்ல. இப்படி ஒரு சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க. இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.